வெல்கம் டு Starphant. டுடே நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க மூணு பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 டைமுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒயிட் துணியில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் தான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 5லேருந்து 6 நிமிஷம் ஆச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இது பாருங்கள், ஒரு ரவை பதத்தில் இருக்குது. இப்போது ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்தளவுக்கு மெல்ட் ஆனதும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி அளவு. இப்போது அரிசியை அரைச்சிட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரை தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் பிடிக்காமல் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாவை நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வெளியில் போய் எதுவும் திங்ஸ் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க அரிசி வெல்லத்தை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துட்டு பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அரிசி வெல்லத்தோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அரிசியை வறுத்து அரைக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இப்படியே கூட உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக இப்போ கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணிக்கிறேன். 4 பாதாம் 4 முந்திரியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இது ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நீங்கள் 1 டேக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உருட்டின உருண்டையை துருவின தேங்காயில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி பொரி அரிசி உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Starphant.